Hello friends, welcome back to my channel. இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது hooded puff sleeve cutting and stitching. வீடியோ போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். சோ நான் இங்க basic sleeve pattern டிராஃப்ட் பண்ணியிருக்கேன். லெந்த் பாத்தீங்கன்னா 6 inches எடுத்திருக்கேன். arm hole 18 inches அதோட half 9 inches எடுத்திருக்கேன். and அதே மாதிரி bicep ஓட measurement 14 inches அதோட half 7 inches எடுத்திருக்கேன். சோ நீங்களும் இதே மாதிரி basic sleeve pattern டிராஃப்ட் பண்ணிக்கோங்க. So next நம்ம puff sleeve குள்ள measurement மார்க் பண்ணிக்கலாம். So நீங்க arm hole ஓட mid point எடுத்துக்கோங்க. So இது என்னோட mid point. இங்க நான் straight line draw பண்ணிக்கிறேன். So இந்த mid point க்கு நீங்க first straight line draw பண்ணிக்கோங்க. straight line draw பண்ணிட்டு இங்க இருந்து நம்ம 4.5 inches மார்க் பண்றோம். So இந்த arm hole ஓட mid point ல இருந்து 4.5 inches நம்ம extend பண்றோம். So இங்க 4.5 inches நம்ம extend பண்ணிருக்கோம். அதே மாதிரி இது sleeve ஓட center. இந்த சென்டர்ல இருந்து நம்ம இதே மாதிரி இந்த mid point க்கு extend பண்ணிக்கலாம். லைன் நீங்க extend பண்ணிக்கோங்க. So இது பாத்தீங்கன்னா இதே மாதிரி இந்த mid point ல இருந்து நம்ம லைன் extend பண்ணிக்கலாம். extend பண்ணிட்டு இந்த இடத்துல இருந்து சென்டர்ல இருந்து ஸ்லீவோட சென்டர்ல இருந்து 2.5 inches நம்ம மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிட்டு மறுபடியும் இங்க லைன் டிரா பண்ணிக்கோங்க. இந்த 2.5 inchesக்கு நம்ம லைன் டிரா பண்ணிக்கலாம். லைன் டிரா பண்ணிட்டு அகைன் இங்க நம்ம எவ்வளவு மெஷர்மென்ட் இருக்குன்னு பாத்துக்கலாம். இங்க இருந்து 4.5 inches எடுத்துக்கோ. அதே மாதிரி இங்க இருந்து 4.5 inches எடுத்துக்கோங்க. 4.5 inches எடுத்துட்டு நம்ம straight line draw பண்ணிக்கலாம். இங்க இருந்து நம்ம 2.5 inches எடுத்துக்கோம். 2.5 inches. and இந்த sleeve ஓட சென்டர்ல இருந்து 1/2 inch மேலே ஏத்திக்கோங்க. சோ நான் இங்க 1/2 inch மார்க் பண்றேன். அதே மாதிரி இங்க hemline கிட்ட 1.25 inches நான் இங்க மார்க் பண்றேன். சோ இங்க நம்ம 1/2 inch எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்கோம். and இங்க 1.25 inch மார்க் பண்ணிருக்கோம். சோ இனி நம்ம puff sleeve குள்ள இது டிரா பண்ணிக்கலாம். சோ ஃபர்ஸ்ட் நான் பென்சில்ல ஷேப் பண்ணிக்கிறேன். அதுக்கு அப்புறம் நம்ம அப்படியே இதுல டார்க் பண்ணிக்கலாம். சோ இது இந்த half pointல இந்த half இதுல இருந்து நம்ம இப்படியே இந்த 2.5க்கு நீங்க இப்படியே கொண்டு வந்துக்கோங்க. ஸ்ட்ரைட்டா கொண்டு இந்த 1.25 inchக்கு நம்ம இப்படியே மார்க் பண்ணிக்கலாம். and இத இப்படியே இந்த லைனுக்கு இப்படி கொண்டு போய்க்கலாம். இப்ப பாத்தீங்கன்னா நமக்கு இந்த மாதிரி ஸ்லீவ் ஓட ஷேப் கிடைக்குது. சோ இத நீ அப்படியே டார்க் பண்ணிக்கலாம். சோ இந்த 1.25ல இருந்து இந்த மிட் பாயிண்ட் இருக்கு இல்லீங்களா, ஆமோலோட மிட் பாயிண்ட்க்கு நம்ம இப்படியே இந்த 1/2 inch கொண்டு இந்த 4.5 inchல நம்ம ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஷேப் டிரா பண்ணிட்டு இங்க ஸ்ட்ரெயிட் லைன் இத நம்ம ஜஸ்ட் இந்த இதல கர்வா இந்த இடத்துல அப்படியே கனெக்ட் பண்ணிக்கலாம். சோ பாத்தீங்கன்னா நமக்கு இந்த ஷேப்ல தான் இனி நம்ம கட் பண்ண போறோம். ஸ்லீவ் இது கட் பண்ணிக்கலாம். இத இப்படியே நம்ம கட் பண்ணிடலாம். So நமக்கு ஸ்லீவ் ஓட பேட்டர்ன் இந்த மாதிரி கிடைக்குது. சோ இது one side நமக்கு இது இதே மாதிரி 2 pieces வேணும். சோ டோட்டலா 4 pieces நமக்கு front ரெண்டு ஸ்லீவ் ரெண்டு சைடுக்குமே நம்ம 4 pieces இதே மாதிரி clothல கட் பண்ணிக்கலாம். சோ இப்போ பாத்தீங்கன்னா நீங்க இது எக்ஸாக்ட் மெஷர்மென்ட்ல நம்ம இப்போ கட் பண்ணியிருக்கோம். இனி நம்ம இங்க சைடு இந்த இடத்துல 1/4 inch சீம் ஆட் பண்ணிக்கலாம். and அதே மாதிரி நீங்க சைடு 1 inch or 1.5 inches சைடு சீம் ஆட் பண்ணிக்கோங்க. hemline fold பண்ணி ஸ்டிட்ச் பண்றதுக்கு நம்ம 1 inch ஆட் பண்ணிக்கலாம். சோ இத அப்படியே clothல ட்ரேஸ் பண்ணிட்டு நம்ம கட் பண்ணிரலாம்.
கிளாத்தில் கட் பண்ணியாச்சு. பார்த்திங்கன்னா டோட்டலாக லைனிங் வந்து 4 பீசஸும் அண்ட் மெயின் பீஸ் வந்து 4 பீசஸும் வந்து இப்போ வந்து கட் பண்ணியிருக்கேன். நம்ம ஃபஸ்ட்டு வந்து லைனிங் ஜாயின் பண்ணிக்கலாம், செப்பரேட்டாக ஜாயின் பண்ணிக்கலாம். 2 பீசஸ் எடுத்துகிட்டு நம்ம இங்கே இப்படியே ஸ்டிச் பண்ணிடலாம். ஸோ நம்ம இதை வந்து இந்த இடத்துலேருந்து இங்கே வந்து அப்படியே வந்து ஜாயின் பண்ணிடலாம். ஸோ 2 பீசஸ் இந்த லைனிங் செப்பரேட்டாக ஜாயின் பண்ணிவிட்டு அதே மாதிரி மெயின் பீஸும் நம்ம செப்பரேட்டாக ஜாயின் பண்ணிடலாம். லைனிங் வந்து ஜாயின் பண்ணியாச்சு. லைனிங்கும் மெயின் பீஸ் வந்து செப்பரேட்டாக ஜாயின் பண்ணக்கப்புறம் இனி வந்து நம்ம இதை வந்து அப்படியே திருப்பிக்கலாம். ஸோ நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இப்படி வச்சு கரெக்டாக சென்டர் மேட்ச் பண்ணிவிட்டு இங்கே ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இங்கே ஸ்டிச் பண்ணிவிட்டு நம்ம வந்து திருப்பிடலாம். டாப் ஸ்டிச் போட்டுட்டு திருப்பிக்கலாம். லைனிங் வந்து சென்டர் பார்த்து திருப்பியாச்சு. திருப்பிட்டு இங்கே டாப் ஸ்டிச் போட்டுட்டேன். அதே மாதிரி இதில் இங்கே சென்டர்லேயும் நான் ஸ்டிச் போட்டேன். ஏன்னா வந்து லைனிங் வந்து கரெக்டாக பர்ஃபெக்டாக இதாக இருக்குது. ஏன் செப்பரேட்டாக வந்து நான் ஜாயின் பண்ணி இங்கே ஸ்டிச் தெரியாமல் இருக்கிறதுக்கு வேண்டியதாக செப்பரேட்டாக ஜாயின் பண்ணி இங்கே சென்டரில் ஸ்டிச் போட்டுடலாம். ஸ்டிச் போட்டுட்டு சைடு வந்து ஜாயின் பண்ணிவிட்டு இனி வந்து நம்ம பாடிஸோடு அட்டாச் பண்ணிக்கலாம். பாடிஸோட ஷோல்டர் சென்டரும் இந்த சென்டரும் பார்த்துட்டு நம்ம பாடிஸோட இனி வந்து அட்டாச் பண்ணிடலாம். பாடிஸோட ஸ்லீவ் அட்டாச் பண்ணியாச்சு. சென்டர் மேட்ச் பண்ணி அட்டாச் பண்ணிவிட்டேன். அட்டாச் பண்ணக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்லீவ் வந்து இந்த மாதிரி கிடைக்கும். நமக்கு பியூட்டிஃபுல்லான ஹூடி பஃப் ஸ்லீவ் வந்து கிடச்சிருக்கு. ஸோ நீங்கள் வேர் பண்ணும்போது உங்களுக்கு ஸ்லீவ் வந்து பஃப் ஸ்லீவ் வந்து இந்த மாதிரி நல்லா ப்ராஜெக்ட் ஆகி இப்படி இருக்கும். ஸோ இப்போ நமக்கு பியூட்டிஃபுல்லான ஹூடி பஃப் ஸ்லீவ் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களோட மெஷர்மெண்ட் தகுந்த மாதிரி நீங்கள் பேட்டர்ன் டிராஃப்ட் பண்ணிவிட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஸ்லீவ் வந்து நீங்கள் ப்ளவுஸ், ஜூடி, ஃப்ராக் இதுக்கு எல்லாமே இந்த ஸ்லீவ் வந்து சூட்டபிள் ஆகும். நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸ் எனக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இனி அடுத்த டிஃப்ரெண்ட்டான வீடியோவில் உங்களை பார்க்குறேன்.